இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இன்னைக்கு டே 1 அப்படின்றனால, சின்னதா ஒரே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்கிட்ட சில சாம்பிள் ஃபைல்ஸ் இருக்கு. ஒரு 3 CSV ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல வந்துட்டு நான் ஒரு லொகேஷன்ல அப்லோட் பண்ணிட்டு, அந்த லொகேஷன்லேருந்து இன்னொரு லொகேஷனுக்கு பைப்லைன் வழியா எடுத்துட்டு போறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபேப்ரிக் ஒர்க் ஸ்பேஸ் நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் லேக்குக்குள்ள வந்துட்டீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எவரிதிங் இன் ஒரு பிளேஸ்ன்றனால, ஸோ நீங்க ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 1 லேக் லொகேஷனுக்குள்ள வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க கிரியேட் பண்ற ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லேக் ஹவுஸா தான் இருக்கும். லேக் ஹவுஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப் ஃபோல்டர் மாரி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம கம்ப்யூட்டர்ல வந்துட்டு டிரைவ் அப்படின்னு இருக்கு. டி டிரைவ் இருக்கு. இந்த டி டிரைவ்க்குள்ள நம்ம கிரியேட் பண்ணிக்கிற அந்த ஒரு ஒரு ஃபோல்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, சப் ஃபோல்டர்ஸ். சரிங்களா? அது மாரி தான் வந்துட்டு லேக் ஹவுஸ் அப்படின்றது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்துட்டு ஒரு லேக் ஹவுஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ, அப்போ நான் இங்க என்ன பண்றேன், நியூ ஐட்டம் போறேன். ஒரு ஸ்பேஸ்ல நியூ ஐட்டம் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இது நான் அடிக்கடி யூஸ் பண்றதுனால அது ஃபேவரட்டிஸ்ல வந்துருச்சு. அப்படி இல்லன்னா, நீங்க கீழ போனீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு நெறைய சர்வீசஸ் இருக்கும். இப்ப பாருங்க, கெட் டேட்டால போனீங்கன்னா, இந்த மாரி சர்வீசஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் மிரர் டேட்டால இந்த மாரி சர்வீசஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் டேட்டால இந்த மாரி சர்வீசஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அனலைஸ் அண்ட் ட்ரெயின் டேட்டா, டேட்டா ஏஜென்ட், எம்எல் இதுலலாம் இந்த மாரி இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்பிங் எ டேட்டா, அப்புறம் விசுவலைசிங் த டேட்டா, ட்ராக்கிங் த டேட்டா, மானிட்டரிங், டிஸ்ட்ரிபியூட் த டேட்டா, லெகசி, அதர்ஸ். இந்த மாரி வந்துட்டு ஃபேப்ரிக்ல நெறைய சர்வீசஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன சர்வீசஸ் வேணும் அப்டின்னா, இப்போ நம்ம பண்ண போற டே 1 ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃபைல்ஸ் வந்துட்டு ஒரு லொகேஷன்லேருந்து இன்னொரு லொகேஷனுக்கு நம்ம மூவ் பண்ண போறோம். ஸோ, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 ஃபைல்ஸையும் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்றதுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபோல்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, லேக் ஹவுஸ். லேக் ஹவுஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப் ஃபோல்டர். சரிங்களா? இப்ப நம்ம ஒரு டிரைவ்ல இருக்கோம். நம்ம வந்து ஒரு 1 லேக் உள்ள இருக்கோம். ஒரு டிரைவ்ல இருக்கோம் அப்படின்னு நெனச்சுக்கங்க. இதுல போயிட்டு நான் ஒரு லேக் ஹவுஸ் கிரியேட் பண்ண போறேன். நீங்க இதுல போயிட்டு லேக் ஹவுஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே போதும். எந்த சர்வீசஸா இருந்தாலும் நீங்க இங்க சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சர்வீசஸ் இங்க வரும். இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும். என்ன நேம்ல லேக் ஹவுஸ் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. ஸோ நான் வந்து இங்க இப்போ இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? இல்லன்னா வந்து லேக் ஹவுஸ கூட நான் உங்களுக்கு இன்னும் மீனிங்ஃபுல்லா பிரான்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? பிரான்ஸ் லேக் ஹவுஸ் அப்படின்னு கிரியேட் பண்றேன். பிரான்ஸ் அப்படின்னாலே என்னது? ரா டேட்டா. எதையுமே வந்துட்டு நம்ம அ ரீஃபைன் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த டேட்டா வந்துட்டு ராவா இருக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ் நேம் இருக்கு. அப்படியே கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்துட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். ஃபார் ஆப்டிமல் ரெஃப்ரெஷ் வொர்க் எஃபிஷியன்ட்லி எனேபிள் சிடிஎஃப் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வரும். இப்போதைக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நீங்க பார்க்க வேணாம். இத பத்தின வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் அப்புறமா சொல்றேன். நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ப்ளோரர்ல பிரான்ஸ் லேக் ஹவுஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த பிரான்ஸுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள்ஸ் இருக்கு, ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க டேபிள் ஃபார்மேட்லயும் டேட்டாவ ஸ்டோர் பண்ணலாம். ஃபைல் ஃபார்மேட்லயும் டேட்டாவ ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டேபிள்ஸ் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது டிபிஓ ஸ்கீமா கிரியேட் ஆயிடுச்சு. ஃபைல்ஸ் அப்டின்னா, நம்ம வந்துட்டு ஃபைல்ஸ் ஏதாவது வைக்கணும்னா இதுல வச்சுக்கலாம். இப்போ நம்மட்ட 3 ஃபைல் இருக்கு. நான் என்ன பண்றேன், இதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். இந்த ஃபைல்ஸ கிளிக் பண்ணிட்டு,
நியூ சப் ஃபோல்டர். இதை வந்து நம்ம இன்புட் ஃபோல்டர்னு வச்சுக்கலாம். இந்த இன்புட் ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டு இப்போ ஆட் திஸ் கண்டென்ட்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு என்னோட ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கு. கெட் டேட்டா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்லோட் ஃபைல்ஸ். ஸோ இதில் போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் ஃபைல் இருக்கோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன், அப்லோட். அப்லோட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த 3 ஃபைலும் வந்துட்டு இங்கே வந்து உட்காந்துரும். சரிங்களா? ஃபைன். இப்போ நம்மகிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபைல் இருக்கு. இந்த 3 ஃபைலையும் நான் இன்னொரு ஃபோல்டருக்குள்ள, இன்னொரு லேக் ஹவுஸ்க்குள்ள மூவ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சில்வர் லேக் ஹவுஸ் கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், தனியா இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதிலேயே கூட நீங்க பேக்ல போலாம். பட் இருந்தாலும் வந்துட்டு நான் உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு நான் இன்னொரு ப்ரௌசர் வழியா போறேன். இப்போ ஒர்க் ஸ்பேஸ்ல போயிட்டு நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸை சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல வந்துட்டு ஒரு நியூ ஐட்டம் போங்க. நியூ ஐட்டம்ல ஒரு லேக் ஹவுஸ் எடுத்துக்கங்க. இதை வந்து சில்வர் லேக் ஹவுஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். கிரியேட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. இதுல ஒரு சப் ஃபோல்டர் அவுட்புட் அப்படின்னு கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ இந்த அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பிரான்ஸ் லேக் ஹவுஸ்ல இருக்கிற இன்புட்ன்ற ஃபோல்டர்ல இருக்கிற இந்த 3 CSV ஃபைலையும் இந்த சில்வர் லேக் ஹவுஸ்ல இருக்கிற அவுட்புட்ல இருக்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள மூவ் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ இதை மூவ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சர்வீசஸ் நீங்க இங்க ஆட் பண்ணீங்கன்னா போதும். ஏர்லியரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அசூர்லலாம் வந்துட்டு நீங்க அதுக்கு டேட்டா செட் கிரியேட் பண்ணணும், லிங்க்டு சர்வீசஸ் கிரியேட் பண்ணணும், பைப்லைன் கிரியேட் பண்ணணும், நிறைய இருந்துச்சு. இப்போ வந்துட்டு எல்லாமே ஒரே ஒரு இதுதான். பிகாஸ் எவரிதிங் இன் ஒன் பிளேஸ் அப்படின்றனால இப்போ ரொம்ப ஈஸி. அதே மாதிரி வந்துட்டு app.fabric.comனு சொல்லிட்டு இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் போயிட்டு நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸை சூஸ் பண்ணிக்கலாம். நியூ ஐட்டம்ல போயிட்டு பைப்லைன். ஸோ இந்த பைப்லைன் உங்களுக்கு ரீசெண்ட்ல இல்லை அப்படின்னா நீங்க இங்க பைப்லைன் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே வந்துடும். ஸோ இங்க வந்துட்டு பைப்லைன் அப்படின்னு கிளிக் பண்ணணும். ஸோ பைப்லைனுக்கு ஏதாவது பேர் வேணும்னா நீங்க வச்சுக்கலாம். இப்போதைக்கு பைப்லைன் அண்டர்ஸ்கோர் 1னே இருக்கட்டும். கிரியேட். ஸோ இப்போ பைப்லைன் கிரியேட் ஆயிடுச்சுங்க. இந்த பைப்லைன் கிரியேட் ஆனோன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்கும். இதில் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்ம ஒரு நாள் டெமோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா காப்பி டேட்டா. ஓகேங்களா? இந்த காப்பி டேட்டான்றது ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு வந்துட்டு நம்ம ஃபைல்ஸை காப்பி பண்ணாலும் சரி, டேபிள்ஸாக காப்பி பண்ணாலும் சரி, இந்த காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி தான் வந்துட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு ஆட் காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி அப்படின்றத கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன விண்டோ வரும். இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஸ்க்ரோல் போகிற மாதிரி வரும். இதை அப்படியே கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடுங்க. இந்த காப்பி டேட்டா ஆக்டிவிட்டிக்கு நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாமே இங்கே தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சோர்ஸ் போங்க. சோர்ஸில் வந்துட்டு கனெக்ஷன் கேட்குது. இந்த கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ஃபேப்ரிக் ஐட்டம் கனெக்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே வரணும். அப்படி வரல அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணுங்க. ஸோ ப்ரௌஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த சில்வர் லேகோஸ், பிரான்ஸ் லேகோஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம எங்கேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா
பிரான்ஸ் லேக் ஹவுஸ்லேருந்து பிரான்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரான்ஸ் லேக் ஹவுஸ்லேருந்து வருது. ஓகேங்களா? ஸோ பிரான்ஸ் லேக் ஹவுஸ்க்குள்ள வந்துட்டு நம்மளுக்கு இன்புட்னு ஒரு ஃபோல்டர் இருந்தது இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைல்ஸில் போயிட்டு இப்போ நம்ம வந்து ஃபைல்ஸாக தான் மூவ் பண்ண போகிறோம், டேபிள்ஸாக மூவ் பண்ணலை. இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் டேபிள்ஸாக மூவ் பண்ணுறீங்களா இல்லை ஃபைல்ஸாக மூவ் பண்ணுறீங்களான்ற அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எந்த பாத்துலேருந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்றத பாத்தை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். நீங்கள் ஃபைல் பாத் அப்படின்னு கொடுக்காம வைல்ட் கார்ட் பாத்துன்னு கொடுங்க. ஏன் வைல்ட் கார்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னா, இப்போ அந்த பாத்துக்குள்ள நம்மளுக்கு 3 ஃபைல் இருக்கு. ஓகேங்களா? இது ஃபைல் பாத்துன்னா ஏதாவது ஒரு ஃபைலை மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபைல் பாத் கொடுக்கலாம். பட் நம்மளுக்கு நம்ம மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கிறதுனால வைல்ட் கார்ட் பாத் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே அந்த பாத்தோட நேம் கொடுங்க. இன்புட் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கு, அதில் இருக்கிற எல்லா ஃபைலையுமே மூவ் பண்ணணும். அதனால இங்கே ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு மற்ற செட்டிங்ஸ்லாம் அப்படியே அசிட்டிஸ் அப்படியே விட்டுருங்க. அடுத்து டெஸ்டினேஷனில் போயிட்டு இப்போது பிரான்ஸ்லேருந்து நம்ம இப்போ சில்வருக்கு போகிறோம். ஸோ ப்ரௌஸ் ஆல் கொடுத்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சில்வர் லேக் ஹவுஸ் இருக்கும், எடுத்துக்கங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபைல்ஸாக மூவ் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு அவுட்புட் அப்படின்ற இந்த ஃபோல்டரில் நம்ம மூவ் பண்ண போகிறோம். அவுட்புட்டுன்னு கொடுத்துருங்க. ஃபைல் நேம் அப்படியே விட்டுருங்க, அதுவே வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அவுட்புட்டுன்னு மாத்திரம் கொடுத்தா போதும் இங்கே. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணுறீங்க. பைப்லைனில் காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணுறீங்க. ஆக்டிவிட்டியில் காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணுறீங்க. காப்பி டேட்டா ஆக்டிவிட்டியில் சோர்ஸ் என்னன்றதை செலக்ட் பண்ணுறீங்க. பிரான்ஸ் லேக் ஹவுஸில் நம்மளுக்கு எந்த ஃபோல்டரில் இருக்குன்னு. டெஸ்டினேஷன் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஹோமில் வந்து சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணீங்கன்னா தான் இந்த ஜாபை நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு அசூர் டேட்டா ஃபேக்டரி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதில் வந்து நீங்கள் டேரெக்டாகவே ரன் பண்ணலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிட்டு தான் ரன் பண்ண முடியும். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போது ரன் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணது வந்துட்டு இந்த காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி இங்கே சக்சீடாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய டேட்டா வந்துட்டு சோர்ஸ் லேக் ஹவுஸ்லேருந்து டெஸ்டினேஷன் லேக் ஹவுஸ்க்கு வந்துட்டு மூவ் ஆயிருக்குது. ஸோ அதில் வந்துட்டு எத்தனை ஃபைல்ஸ் வந்துட்டு ரீட் ஆயிருக்கு, எத்தனை ஃபைல்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்றது இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துடும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு உங்களுடைய சில்வர் லேக் ஹவுஸில் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இதில் போயிட்டு ரெஃப்ரெஷ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபேப்ரிக்னா என்ன அப்படின்னு காமிக்கிறக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா டே 1ல் நான் கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள். இன்னும் போக போக வந்துட்டு காம்ப்ளெக்ஸாக வந்துட்டு மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். நிறைய டேட்டா சோர்ஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம்.